ஹலோ டார்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன் பார்ட் 20 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணேன். லாஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். அண்டு என் வாய்ஸ் அப்பப்போ லைட்டாக க்ராக் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டுடா, ஸோ அதனால தான் ப்ரீவியஸாக என்னால் பண்ண முடியல எஃப்எஃப் அந்த ரெக்கார்ட். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஸோ பண்ணுறேன். நடுவில் எங்கேயாவது க்ராக் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபைனலி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஜிமின் வந்து ஒரு சீட்டர்னு. ஸோ அவனை ரொம்ப பிளான் பண்ணி தான் அவளை கவுத்திருப்பா. ஸோ நீங்கள் எல்லாம் கிளியராக இருப்பீங்க. இந்த எபிசோட்லேருந்து ஜிமினை வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? பட் இந்த விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜிமின் உங்களை சீட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு. ஸோ இது தெரியாமல் நீங்கள் இங்கே சென்னையில் ரொம்ப நல்லா நிம்மதியாக படிச்சுட்ருக்கீங்க. பட் உங்கள் தாட்ஃபுல்லாக ஜிமின் அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, ஏன் கால் பண்ணல, ஏன் டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, பிஸியாக இருக்கானா, ஸ்டில் பிஸியாக இருக்கானா, நான் என்கிட்ட பேசுன்னு கெஞ்சியுமே அவன் இன்னுமே பிஸியாக இருக்கானா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸு. நீங்கள் என்ன தான் உங்கள் எக்ஸாம்ஸில் உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட்டாக இருந்தாலுமே பட் உங்கள் தாட் எல்லாம் ஜிமின், அவ்வளவு தான். ஸோ உங்களுக்கு மிட் எக்ஸாம் போய் ஆஃப் இயர்லி போய் இப்போ ரிவிஷனே வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ 11th கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர். இந்த 1 இயரில் நீங்கள் மட்டும்தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் கையில் மொபைல் கிடைக்குதோ அப்போ எல்லாமே. பட் ஜிமின் கிட்டேருந்து எப்போவாச்சோ தான் இந்த மாதிரி ரிப்ளைஸ்லாம் வரும், மற்றபடி ரிப்ளையே வராது. அதுவும் நீங்கள் கெஞ்சி கேட்டால் தான் ரிப்ளை வரும். ப்ளீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ணிங்கன்னா தான் அவனே ரிப்ளை பண்ணுவான். கால் நோ. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் எனக்கு கால் ஆச்சு பேசு, டெக்ஸ்ட்டு கூட வேண்டாம் அப்படின்னு. பட் அவன் அதையும் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டான். ஸோ கால் சுத்தமாக வந்திருக்காது, ஒன்லி டெக்ஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சண்டே, ஸோ உங்களுக்கு ஹாலிடே. ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, 11th முடிச்சிட்டோம். இந்த 1 இயரில் திரும்பி பார்த்தா மெமரிஸ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும்தான் இருக்குது. ஜிமின் கூட ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அ கால் டெக்ஸ்ட் மெமரிஸ். அப்போது உங்கள் ஃபோன் எடுத்து முன்னாடி பண்ண டெக்ஸ்டெல்லாம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரே ஒரு மெசேஜில் அப்படியே ஸ்டக்காக நிற்கிறீங்க. அது உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஜிமினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன பேசியிருப்பீங்கன்னா, ஹே ஜிமின், எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு லிட்டில் பிட் நர்வஸாக இருக்குது, ஏன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, நான் சொல்ல வரந்ததை மறந்துடுவேன். இது நீ கேட்பியானு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அது நாளைக்கு என் பர்த்டே. இப்போ கரெக்டாக 11:55, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் டே ஆகிறதுக்கு. இவ்வளோ நாளாக நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன். இது சொல்கிறது தப்பு தான், பட் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஹர்ட்டானது நான் உன்னால் தானே, அதான் உங்ககிட்டே சொல்கிறேன். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா. உன் காலுக்கு உன் டெக்ஸ்ட்டுக்கு நான் வெயிட் பண்ண வச்சு ஒரு ரிப்ளை வரதுக்காக டெய்லி நான் எதிர்பார்த்து லிட்ரலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டேஸ் எல்லாம் ஹீல் பண்ணிக்கிற மாதிரி என்கிட்ட சாரி கேட்குற மாதிரி 12 o'clock எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறியா ப்ளீஸ்? ஏன்னா இவ்வளோ நாள் நான் இப்படியே டிப்ரெஸ்டாக சுற்றிட்டு இருந்தேன். என் பர்த்டே காச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் நீ எனக்கு விஷ் பண்ணுன்றதை மட்டும் நான் நினைப்பில் வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னு. எனக்கு நர்வஸாக இருக்குது, கேட்குறது தப்பாக ரைட்டாக கூட தெரில, பட் கேட்கணும்னு தோணுது ஜிமினா. இந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தேன்னா கரெக்டாக 12 o'clock எனக்கு விஷ் பண்ண ப்ளீஸ். ஹாப்பி பர்த்டே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நீ ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே ஹாப்பி ஃபார், அது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே மை கேர்ள் ஃப்ரெண்ட் வயனா போதும். இந்த ஒரு லைன் மட்டும் எனக்காக ப்ளீஸ். அண்ட் மிஸ் யூ அண்ட் லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை என் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மெசேஜை ஜிமினுக்கு போய் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வருமானு. கரெக்டாக 12:01 ஜிமின் கிட்டேருந்து ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருங்க. அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போகுது. அந்த டே எண்ட் நைட் நீங்கள் ஜிமினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு,
உங்களுக்கு எப்படிலாம் அந்த டே போச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அது இதுன்ட்டு உங்கள் பர்த்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே என்னெல்லாம் நடந்துச்சோ அது ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஜிமின்கிட்ட டெக்ஸ்ட்டில் ஷேர் பண்ணுறீங்க. அந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜில் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசி வைக்கிறீங்க. ஸோ இப்படியே அவங்க ஸ்க்ரால் பண்ண அது அப்படியே பேஜ் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே ஜிமின் பார்த்துட்டு ஜஸ்ட் ரியாக்ட் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டா, மற்ற எதுவுமே ரிப்ளை பண்ணல. பட் உங்களுக்கு அதுவே ரொம்ப பெருசாக தான் தெரியுது. பிகாஸ் அத்தனை மாதம் கழித்து எனக்கு ஒன் டேவாச்சும் அட்லீஸ்ட் ரியாக்ட் ஆச்சும் பண்ணியிருக்கானே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சம் பீப்புள்ஸ்க்கு லிட்டில் திங்ஸ் மேக்ஸ் மோர் பியூட்டிஃபுல்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஜிமின் சின்னதாக எதுவுமே உங்களுக்கு பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. லைக் இந்த டெக்ஸ்ட்டோட டெக்ஸ்ட்டை பார்த்தாலே அந்த அளவுக்கு. பட் என்ன தான் ஹாப்பியாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் முன்ன மாதிரி பேசுகிறதில்ல, கால் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டான். இப்படியெல்லாம் ஜிமின் பண்ணுறப்போ உங்கள் மைண்டில் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஹிட் ஆகிட்டே இருக்குது. மேபி அன்றைக்கி நான் ஃபெலிக்ஸை ஹக் பண்ணதை அவன் வீடியோ காலில் என்றைக்கு பார்த்தானோ அன்னைக்கிலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. லைக் கால் பண்ணுறதில்ல, டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல, பார்த்துட்டு அப்படியே விட்டுறது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு என்னை ஒத்துறிட்டு போகிற மாதிரி அவன் கோவத்தில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்குது. பட் ஆக்சுவல் ட்ரூத் இதுதானா இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் அவன் கூட இல்லை இல்லையா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஃபெலிக்ஸும் நீங்களும் ஹக் பண்ணதை ஜிமின் பார்த்ததால தான் இப்படியெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு எதுவுமே புரியல சொல்லப்போனால். இதுதான் ரீசனோ அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுதான் இல்லை. பிகாஸ் ஜிமின் ஒன்றும் அவ்வளோ சில்லியான விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டான். ஸோ நீங்கள் நினைக்கலாம், வாட் த ஹெல் இஸ் திஸ், சில்லி மேட்டரா, ஒயன் சில்லியா? அவனை பொறுத்த வரைக்கும் இவ ஜஸ்ட் லைக் தட் தான். ஸோ அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் சீன். இப்போது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சும்மா எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்கள்ல ஸ்கூலில், லைக் ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் போகிறாங்க ஸ்கூலுக்கு. பட் உங்கள் பேரண்ட்ஸை அந்த மார்க்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, பட் அந்த மார்க்கு ரொம்ப லோவாக இருக்குது, ஆவரேஜ் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது, படிக்காத பொண்ணு எடுத்த மாதிரி. உங்கள் மிஸ்க்கும் ரொம்ப ஷாக்கு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஷாக்கு. என்ன ஏதுன்னு அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. என்ன ஏதுன்னு உங்களுக்காச்சும் புரியுதா? நானே சொல்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஒரு பர்சன் அவங்க எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால் அவங்களால ஒரு விஷயத்தை கூட உருப்படியாக பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒன்று ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு மனசில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். இதில் உங்களுக்கு ரெண்டுமே தான். மனசு சரியில்லாததுனால உங்களுக்கு ஹெல்த்துமே ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. ஸோ இப்போது உங்கள் மேம் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா, டாப்பர் லெவலுக்கு இல்லைனா கூட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் சேர்க்கலாம். பட் இப்போது இவள் எடுத்திருக்க மார்க்கை பார்த்தீங்களா, இப்போ நான் இவளை எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. எப்படிம்மா ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தா, ஏன் சொன்னால் இப்படி ஒரு சேஞ்ச்? மேம், ஐ திங்க் என் பொண்ணுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆகுது, அதனாலவோ என்னவோ அவளால் முன்ன மாதிரி படிக்க முடியலன்னு நினைக்கிறேன் மேம். எஸ்மா, எனக்கு புரியுது. ஆனால் இந்த அளவுக்கு லோவாகுவாங்க? அவளுக்கு ஃபீவர் டைமில் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா. பட் இப்போ மார்க்கை பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு பாஸ். அதுவே நான் பண்ணி வச்சுருக்கேன், கம்மியாக மார்க் எடுத்திருக்கா. அது எப்படியும் 2-3 எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு அவளை பாஸ் பண்ண வச்சுருக்கேன். நல்லா படிக்கிற பொண்ணை எப்படா ஃபெயில் பண்ணுறது? எனக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. ஒன்று உங்கள் பொண்ணை ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள், இல்லை டியூஷன் எதாவது அனுப்புங்க. இங்கே பாருங்கள், நல்லா படிக்கிற பொண்ணு டியூஷன் போனால் உங்களுக்கு தான் அசிங்கம், அதுவுமே பாடம் நடத்துகிற எங்களுக்கும் தான் அசிங்கம், புரியுதா? அப்படின்ட்டு ஓவராக பேசி உங்கள் அம்மாவையும் அப்பாவும் ஏற்றி விட்டுடுறாங்க. உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப திட்டுறாங்க. எல்லா பேரண்ட்ஸ் போல தான் உங்கள் பேரண்ட்ஸும் ஓனா அந்த ஃபோனே குத்தம் சொல்கிறது. இப்போ இதை வேறு சொல்லிட்டாங்களா படிக்கலன்ட்டு. ஸோ ஒட்டு மொத்த பழியும் சேர்த்து அந்த ஃபோன் மேலே போட்டுடுறாங்க. அந்த ஃபோனால் தான் நீ உருப்படாமல் போகிற, அந்த ஃபோனால் தான் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேற, அந்த ஃபோனால் தான் உனக்கு கான்சன்ட்ரேட்டே இல்லை அப்படின்ட்டு ஓவராக பண்ணி உங்களை ஒரு வழியாக்கி உங்களை இன்னுமே ப்ரெஷர் ஏற்றி உங்களை டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா 11th மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்கள் மம்மி ஒர்க்லேருந்துலாம் வர டைம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் ஃபோன்லாம் எடுத்து எதனா பண்ணி அப்படியே ஜிம்முக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணுவீங்க. இப்போ 12th வந்தோடனே காலையில் ஸ்கூல் போனீங்கன்னா நைட் ஆகிடும் வீட்டுக்கு. ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறதுனால ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரீங்க. இப்போ ஃபோனும் நோண்டக்கூடாது சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டியூஷன் வேறு அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு டைமே இல்லை. ஒரே ஒரு டைம்னா அது தூங்க போக மட்டும்தான். அப்போ கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் கண்ணை மூடி தூங்க தான் முடியும். பட் அந்த சுச்சுவேஷனில் கூட நீங்கள் ஜிம்முன்னு நினைக்காமலாம் இல்லை, நினச்சிட்டே இருப்பீங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அப்படியே நினச்சி உங்களை ஓவராக ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போயிடுது. ஸோ பாதி நேரம் யோசனையிலே போகுது, மீதி நேரம் உங்களுக்கு படிப்ஸில் ஒரே கஷ்டமாக போகுது. சொல்லப்போனால் இந்த 2 years ரொம்ப சஃபர் ஆகுறீங்க ஜிம்முனால். ஸோ இப்போ உங்களுக்கு லீவ் டைமு, எக்ஸாம்ஸ்க்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எழுத போகிற போர்டு எக்ஸாம் தான் நீங்கள் காலேஜ் போவீங்களா மாட்டிங்களான்ற டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்குறீங்க. அப்போது உங்களுக்கு ஜிம்மினி கூட இருந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி லைக் ரிவைண்ட் ஆகி பேக்வேர்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களே அறியாமல் தூக்கத்துலேயே அழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களை யாரோ எழுப்புறாங்க, உங்களால் எழுந்துக்க முடியல. அப்போ டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் செம்மையாக உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டே, எனக்கு எனக்கு நீ ஹக் பண்ணுற மாதிரியே இருக்குது, நீ எப்போ வருவ என்னை பார்க்க, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன் கூட இருந்த டேஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். என்னதான் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் நினைக்கிறப்போ வலிக்குது. ஏன் அது இன்னும் 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 நிறைய டேஸ் போகலன்னு. ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாத, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. எனக்கு நீ கால் கூட பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் டெக்ஸ்ட், அது ஒரு 5 minutes என் கூட பேசினா போதும். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உன் ஸ்டடீஸ் எப்படி போகுது, எப்படி இருக்க, ஓகேவா இருக்கியா, அந்த மாதிரி ஏதாவது. இப்போ என் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு, நீ வயநாடு கூப்பிட்டாலே நான் உன்னை தேடி ஓடி வந்துடுவேன். அந்த அந்த சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். என்ன கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். வயன், என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியாடி? அதான் வந்துட்டேன்ல, அழாதடி, இங்கே பார், என்ன பார் அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை தட்டுறாங்க. உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அந்த பர்சன். நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஃபெலிக்ஸ் அம்மா நீ 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 அப்படி அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காடுறீங்க. அவள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு, ஹே ஏண்டி அழுகிற, என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியா? என்னடி இப்படி அழுகிற? இது தெரிஞ்சிருந்தா நான் எப்போ உன்னை பார்க்க வந்திருப்பேனே. அம்மா நான் ஒன்று மிஸ் பண்ணேண்ணா. ஆமாம், அதான் சோனியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேற, ஒரு கால் பண்ண மாட்டேற, என்னையோ ஹர்ட் பண்ணுற, என்னை நீ வயனு கூப்பிட்டா நான் உன்னை பார்க்க வந்துடுவேன்னு வேறு யார்கிட்டடி சொல்லுவேன்? என்கிட்ட தானடி சொன்னேன். உன்கிட்ட சொன்னா ஃபெலிக்ஸ்ன்னு சொன்னேண்ணா. ஃபெலிக்ஸ்லாம் சொல்லலை, நீ எந்த நேமும் யூஸ் பண்ணலடி. ஜஸ்ட் ஏன் என்னை ஹர்ட் பண்ணுறேன், என்னை ஏன் பார்க்க வரல அப்படின்னு தான் கேட்டேன். என்ன தானடி கேட்ட? அம்மா எனக்கு எனக்கு ஒன்றும் புரி சரி 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 ஒன்றும் இல்லை, இங்கே வா இங்கே வா அப்படின்னு ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அழுதுகிட்டே, என்ன நடக்குது, ஃபெலிக்ஸ் எப்படி இங்கே வந்தா, எதுவுமே அம்மா சொல்லலை, இவன் என்ன நான் இவனை மிஸ் பண்ண நினச்சிட்ருக்கா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாலுக்கு வரீங்க. பார்த்தா உங்கள் ஹோல் ஃபேமிலியும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டு உங்கள் அம்மாட்ட போய், அம்மா என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்னாச்சு, அதான் இம்பார்ட்டண்ட்டா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், உனக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் கல்யாணம் பண்ண போகிறோம். அம்மா என்ன பேசுகிற, சீரியஸாக சொல்கிறியா இல்லை விளாட்றியா?
ஆமாண்டி விளாட்றேன், எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. உண்மையை தாண்டி சொல்கிறேன். மா என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இப்போ வந்து சடனாக இதெல்லாம் சொல்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என்னடி ஒரு வார்த்தை 2 வார்த்தை எனக்கே தெரியாது. சடனாக இவங்க எல்லோரும் கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி வயனுக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் பேசி முடிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. இரு, எல்லாம் ஹாலில் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். என்னன்னு சொல்கிறேன். ஐயோ அம்மா, அவங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னம்மா, அவங்க தான் ஏதோ எனக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் கல்யாணம் அது இதுன்னு பேசுகிறாங்கன்னா நீயும் என்னம்மா இதே பேசிகிட்டு இருக்க? என்னம்மா பேசுகிற நீ? ஏய் வயனா, என்னடி நினச்சிட்டு இருக்க? ஏதோ இது புதுசாக இப்போ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது சின்ன பிள்ளைல இருக்கும்போதே சொல்லிட்டு தானே இருக்கும் உனக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் கல்யாணம் பண்ண போகிறோன்னு. இதில் என்ன இருக்குது அம்மா? அது 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 ஏதோ சின்ன பிள்ளைல நீங்கள் எங்கள் 2 பேர் விஷயத்த பேசுகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோமா? என்னமோ அதுவே பேசுகிறீங்களா? அதுவும் இல்லாமல் நான் படிக்கிறேன், நான் இன்னும் படித்து கூட முடிக்கல. அதுக்குள்ளே என்னம்மா? அம்மா ஏதோ தாத்தா பாட்டி ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு நீயும் அவங்க பேச்சை கேட்டுட்டு தலையே ஆட்டாத எல்லாத்துக்கும், புரியுதா? எதனா அப்படி தான் பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னா என்னை கூப்பிடு, நான் வந்து பேசுகிறேன். என்னடி பேசுவ? என்ன பேசுவ? பெரியவங்க முடிவெடுத்தா அதை எது பேசுவியா? அம்மா பெரியவங்க முடிவெடுக்கிறது அதெல்லாம் ஓகே, வாழ்கிறது யார்? நான் தானே டிசைட் பண்ணோம். என்னடி வாய்ஸை ரைஸ் பண்ணுற? பெரிய மனுஷி மாதிரி பேசாத. போய் வந்தவங்க எல்லாத்தையும் நல்ல முறையாக பேசு. அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கள்ல, அப்போ உங்ககிட்ட கேட்போம். அப்போது எஸ்ன்னு மட்டும் சொல்லு. மா இங்கே நில்ல மா. நீங்கள் கூப்பிடுறத கேட்காம உங்கள் அம்மா பாட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸு டீன்னு கொடுக்க போயிடுறாங்க. நீங்கள் ரொம்ப பிளாங்க்டாக அப்படியே கிச்சனில் நிற்கிறீங்க. அப்போது ஷைனி உங்களை வந்து கூப்பிடுறா, ஏன் வயனக்கா உன்னை ஹாலுக்கு கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா, ஏதோ பெருசாக பேச போகிறாங்களா. அம்மா எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? உனக்கும் ஃபெலிக்ஸ் அண்ணாக்கும் கல்யாணமாமே. ஏய் இருக்கிற கோவத்தில் ஒன்று அடிச்சிட போகிறேன், போடி வரேன். ஐயோ நான் கையோடு கூப்பிட்டாங்க வாக்கா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஹாலுக்கு இழுத்துட்டு போய் நிற்க வைக்கிறா. நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, வேணுமா உன் பாட்டி என்ன சொன்னாலும் கேட்பியா? பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் இப்போ எல்லோரும் ஏதோ ஒன்று பேசிகிட்ருக்கீங்க ஃபெலிக்ஸ்க்கும் எனக்கும்னு, அது மட்டும் வேண்டாமே. என்ன வேணுமா பேசுகிற நீ? சின்ன பிள்ளையிலேருந்து அதை தானே சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருமே. இப்போ என்ன புதுசாக வேண்டாம் சொல்கிற? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்ன, நாங்கள் எல்லோரும் ஒன்று பேசுகிறோம், இவன் ஒன்று பேசிகிட்ருக்கா. ஐயோ பாட்டி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், சின்ன பிள்ளை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சின்ன பிள்ளை கதையை பேசிகிட்ருப்பீங்க? இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் பாட்டி. அப்போ உங்கள் அப்பா கத்துறாரு, வயன்மா எதுக்கு இப்படி கற்று பேசுகிற? பாட்டி பேசிட்டு தானே இருக்காங்க, எதிர்த்து பேசாமல் அவங்க சொல்கிறத கேளு. அப்பா நீங்களுமாப்பா? நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை, நீங்கள் சொல்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறேன். நீ அதை கூட பண்ணக்கூடாது. பெரியவங்க இவ்வளோ பேர் பேசுகிறோம்ல, வாயை மூடிட்டு கேளு. அப்பா எனக்கு எல்லாம் புரியுது, நான் எல்லாம் கேட்டு நடக்கிறேன். என்ன சடனாக நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், இப்போ எதுக்குப்பா கல்யாணம் அது இதுன்னு பேசுகிறீங்க? படித்து கிழிக்கிறேன். நீ வாங்குகிற மார்க்கை தானே நாங்கள் ஸ்கூல்லலாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நீ படிக்கிறதுல வேணாம், ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டே சுற்றிட்டுருக்க. இப்போலாம் உன்னோடைய நடவடிக்கையே சரியில்லை. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா காலேஜில் இதே தான் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ லட்சமாக கட்டி சேர்த்து நீ ஒழுங்காக படிக்காமல் உருப்படாமல் போகிறதுக்கு ஃபெலிக்ஸை கட்டிகிட்டு இருக்கலாம். நீ ஒழுங்காக படிச்சிருந்தனா, நல்ல மார்க் வாங்கி எங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருந்தனா, நாங்கள் இவ்வளோ தூரம் முடிவு எடுத்துருக்கவே மாட்டோம். இப்போ நீ பண்ணதால தான் நாங்களும் சரி படிக்க வேணாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வெளில எங்கேயும் கட்டினா கூட இப்படிப்பட்ட தங்கமான ஃபெலிக்ஸ் மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். அவனுக்கும் பொண்ணு தான் பார்த்துட்ருக்காங்க. அதான் இந்த டைம் போனால் கிடைக்காது. பேசாமல் உன் மாமாவை கட்டிக்கிட்டு ஜாலியாக இரு. தெரியாதவங்க கையில் கொடுக்குற மாதிரி பயப்படுற, தெரிஞ்சவங்க கையில் தானே கொடுக்குறோம். எங்களை விட அவன் நல்லாவே பார்த்துப்பான். புரியுதா? அப்போ ஃபெலிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். நீங்கள் ஃபெலிக்ஸே பார்க்குறீங்க அவன் தான் பேசுவானான்ட்டு. அவன் எதுவுமே பேசலை. உங்களுக்கு அழுக வருது. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணு கலங்கிட்டே ஃபெலிக்ஸை பார்த்து, மாமா இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நீ
நீ அமைதி தான் நிற்கிற. எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுவீங்க. இப்போ என்ன எல்லோரும் கோவமாக என்கிட்ட கத்தி கத்தி பேசுகிறீங்க? நான் சொல்கிறத செய், நான் சொல்கிற மாதிரி கேளு, நான் என்ன சொல்கிறனோ அதுக்கு மறு வார்த்தை பேசாத, அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட இதை தான் பண்ண போகிறோம், உனக்கு விருப்பமா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் பண்ணுனா எனக்கும் பிடிக்கணும்ல. உன்னை என்னையும் தானே பேசிகிட்டு இருக்காங்க. நீ அமைதியாக நிற்கிற. சொல்லுமாம்மா. நான் என்னத்தவன்னு சொல்ல, எல்லாரும் இதே தான் என்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னை கட்டிக்கணும். என்னை கட்டிக்கிறியா? நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. அம்மா என்ன எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீயும் அதே கேட்குற. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேச மாட்டியா? உனக்கு விருப்பம் இல்லைன்னு கேட்க மாட்டியா? அதெல்லாம் இல்லை, வேணாம். என்ன கட்டிப்பியா மாட்டியா? அது மட்டும்தான் எனக்கு வேணும். எஸ்ஆர்னோ சொல்லு. நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக கோவமாக ரொம்ப க்யூரியஸாக உங்கள் ஆன்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஃபெலிக்ஸை பார்த்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. சடனாக கல்யாணம் அது இதுன்னு பேசுகிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஜிமினை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா, இல்லை ஃபெலிக்ஸ் கிட்ட மட்டும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளாங்க்டாகவும் ரொம்ப குழப்பமாகவும் ஒரு மாதிரி அழுதுட்டு ரொம்ப பாவமாக நிற்கிறீங்க. ஓகேடா, இதோட என் பண்ணிக்கலாம். அன்யோ.